Hello students, welcome to Shiny Max 10th Standard Max Chapter 1 Exercise 1.4ல 10th question பார்க்கலாம். A function f from -5, 9 அதாவது லிமிட் கொடுத்துருக்காங்க -5ல இருந்து 9 வரைக்கும். நெக்ஸ்ட் defined as follows அப்படின்னு கொடுத்துக்கிட்டு f of x is equal to 6x plus 1. ஸோ இதோட லிமிட்டோட கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது -5 less than equal to. ஸோ இந்த மாதிரி less than equal to வந்தாலே அந்த -5 நீங்கள் சேர்த்துக்கணும். ஸோ இப்போ பாருங்க, நான் இப்போ எழுதிக்கிறேன் -5. ஓகேங்களா, less than equal to அப்படின்னு வந்தாலே அந்த -5ஐயும் நீங்கள் சேர்த்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் less than 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ less than 2 equal to இல்லாமல் less than மட்டும் இருக்குது. ஸோ அப்போ அந்த 2க்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ் வரைக்கும். ஸோ -5, நெக்ஸ்ட் -4, நெக்ஸ்ட் -3, நெக்ஸ்ட் -2, நெக்ஸ்ட் -1, நெக்ஸ்ட் 0, அப்புறம் less than 2 அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது 1. ஓகேங்களா, ஸோ புரியுதா? -5ல இருந்து 2க்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ் வரைக்கும் நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் f into x² -1 இதோட லிமிட்ஸ் என்னன்னா 2 less than equal to இந்த ஈக்குவல் டு வந்தாலே நீங்கள் அந்த 2ஐயும் சேர்த்து எழுதிக்கணும். அப்போ 2, நெக்ஸ்ட் less than 6. அப்போ less than 6னா அந்த 6ஐ நீங்கள் எழுதக்கூடாது, 6க்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ் வரைக்கும். அப்போ 2க்கு அடுத்த 3, 4, 5, 6க்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ் இந்த 5 வரைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 3x - 4 இதோட லிமிட்ஸ் என்னன்னா 6 less than equal to இந்த வந்தாலும் இந்த 6ஐ நீங்கள் எழுதிக்கணும். அப்போ 6, அப்புறம் less than equal to 9. அப்போ இந்த 9ஐயும் சேர்த்து எழுதிக்கணும். அப்போ 6லேருந்து 9 வரைக்கும். அப்போ 6, 7, 8, 9. ஓகே, நம்ம இப்போ லிமிட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் ஃபைண்ட் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இங்கே 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். f of -3 எழுதிக்கிறேன். f of -3 ஃபர்ஸ்ட் தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். f of -3 இப்போ லிமிட்டில் -3 எங்கே வருதுன்னா இருக்குது. ஸோ -3 அப்போ அதோட நேராக இருக்கக்கூடியது 6 into x plus 1. அதை அப்படியே எழுதிக்கிறேன். 6x plus 1. எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் -3 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 6 into எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் -3, நெக்ஸ்ட் ப்ளஸ் 1. ஓகே, 6 3s ஆர் என்னது 18. நெக்ஸ்ட் மைனஸ் இருக்கு, ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் தான், -18. நெக்ஸ்ட் ப்ளஸ் 1 அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ஒரு மைனஸ் இருந்தாலே மைனஸ் பண்ணணும். 18லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 17. இங்கே பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ மைனஸ் போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் f of 2 கண்டுபிடிக்கலாம். f of 2 ஓகே, 2 எங்கே வருதுன்னு பார்க்கணும். ஸோ 2 என்ன இருக்குது, ப்ளஸ் சிம்பிளில் 2. ஸோ அப்போ அதுக்கு நேரம் என்னது இருக்குது, 5 into x² -1. அப்போ அதை எழுதிக்கிறேன். 5 into x² -1. ஓகே, 5 அப்படியே எழுதிக்கலாம். 5 into x கூட பிளேஸில் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2 நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர். ஓகே, -1. ஓகே, நெக்ஸ்ட்டு 5 into 2 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 4. நெக்ஸ்ட்டு -1. ஓகே, 5 4s are 20 -1. ஓகே, 20ல இருந்து 1 மைனஸ் பண்ணால் 19. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு வேல்யூவும் தெரியும், நேராக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ f of -3 plus f of 2 is equal to f of -3யோட வேல்யூ என்னது -17. ஓகே, நெக்ஸ்ட் ப்ளஸ் சிம்பிள், அதனால் ப்ளஸ் f of 2வோட வேல்யூ என்னது 19. ஓகேங்களா, ஸோ 19 is equal to, ஸோ ஒரு மைனஸ் இருந்தாலே மைனஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். 19லேருந்து 17 மைனஸ் பண்ணால் 2, பெரிய நம்பருக்கு ப்ளஸ் இருக்கு, அதனால் 2 தான். ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக எடுத்து எழுதிக்கலாம். f of -3 plus f of 2 is equal to 2. இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். f of 7 minus f of 1. ஓகே, ஃபர்ஸ்ட் f of 7ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ 7 எங்கே வருதுன்னு பார்க்கணும். ஓகே, 7 இருக்குது. ஸோ அப்போ 3 into x minus 4 அதை எழுதிக்கிறேன். 3 into x minus 4. எக்ஸ் இருக்கோட பிளேஸில் 7 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 3 into என்னது 7, நெக்ஸ்ட்டு -4. ஓகே, 3 7s are 21. நெக்ஸ்ட்டு -4. 21லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 17. ஓகே, நெக்ஸ்ட்டு f of 1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். f of 1 is equal to 1 எங்கே வருதுன்னு பார்க்கணும். ஸோ 1 இருக்கு இல்லையா, ஸோ அப்போ 1 இது. அப்போ அதுக்கு நேராக இருக்கக்கூடியது 6 into x plus 1 எழுதிக்கலாம். 6 into x plus 1 is equal to 6. எக்ஸ் இருக்கோட பிளேஸில் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 6 into 1 plus 1. ஓகே, ஃபஸ்ட்டு 6 1s are என்னது 6 தான். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 அப்படி எழுதிக்கலாம். அப்போ 6ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 7. அப்போ இனிமேல் ரெண்டு வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபைனலாக f of 7 minus f of 1 is equal to f of 7ஓட வேல்யூ 17. அப்போ 17
நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்குது மைனஸ், அப்போ எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ 7. 70லேருந்து 7 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். ஓகே, அப்போ தனியாக எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 10. ஓகே, இதுதான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 2 இன்டூ எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிட்டு லாஸ்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 4 எங்கே வருதுன்னு பார்க்கணும். ஸோ 4 என்ன இருக்குது? ஸோ அப்போ அதுக்கு நேராக 5 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அதை எழுதிக்கலாம். 5 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே, எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 4னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது 5 இன்டூ 4 ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு மைனஸ் 1. ஓகே, 5 அப்படியே எழுதிக்கலாம். இன்டூ 4 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 16. அதாவது 4 4s are 16. நெக்ஸ்ட்டு மைனஸ் 1. ஓகே, 16ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். 16 5. ஓகே, அப்போ 6 5s are 30. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 3. 5 1s are 5. 5க்கு கூட 3 ஆட் பண்ணால் 8. அப்போ 80. 80ல இருந்து மைனஸ் 1. 80ல இருந்து 1 மைனஸ் பண்ணால் 79. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 8 கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் 8 இஸ் ஈக்குவல் டு 8 எங்கே வருதுன்னு பார்க்கணும். 8னா இருக்குது. அப்போ அதுக்கு நேராக 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4 எழுதிக்கிறேன். 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் 4. ஓகே, 3 8s are 24. நெக்ஸ்ட்டு மைனஸ் 4 அதை அப்படியே எழுதிக்கிறேன். 24லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 20. ஓகே, நீ சேர்த்து கண்டுபிடிச்சிடலாம். 2 into f of 4 plus f of 8 is equal to, இங்கே 2 இருக்குது. அப்போ 2 into மல்டிபிள் சிம்பிள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் f of 4 என்ன கண்டுபிடிச்சோம்? 79 கண்டுபிடிச்சோம். அப்போ 79. நெக்ஸ்ட் ப்ளஸ் f of 8 அதை டேரெக்டாக எழுதிடலாம். f of 8ஓட வேல்யூ 20. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 79 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 79 2. 9 2s are 18. அப்போ இங்கே 8 பேலன்ஸ் 1. 7 2s are 14. 14 கூட 1 ஆட் பண்ணால் 15. அப்போது 158. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 20 பண்ணலாம். 8ஐயும் 0ஐயும் ஆட் பண்ணால் 8 தான். 5ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 7. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 1 மட்டும் தனியாக இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கலாம். அப்போ 178. ஓகே, அப்போது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கலாம். 2 இன்டூ எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8 is equal to 178. இதுதான் தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகே ஓகே, ஃபோர்த் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். 2 இன்டூ எஃப் ஆஃப் மைனஸ் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 6 டிவைடட் பை எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2. இப்போ பாருங்கள், இங்கே எஃப் ஆஃப் மைனஸ் 2 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ ஒருக்கா கண்டுபிடிச்சா போதும். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், தேர்ட் சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் 4 இருக்குது. 2 இன்டூ எஃப் ஆஃப் 4 நம்ம எஃப் ஆஃப் 4 மட்டும் தனியாக கண்டுபிடிச்சோம். ஆன்சர் என்னென்னா 79. அப்போ டேரெக்டாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அந்த வேல்யூவை. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 6. அப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் ஆஃப் மைனஸ் 2வும் எஃப் ஆஃப் 6ம் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? ஸோ அப்போ கண்டுபிடிக்கலாம். ஓகே, சொல்யூஷன். ஓகே, ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் 2 கண்டுபிடிக்கலாம். ஓகே, மைனஸ் 2 எங்கே வருதுன்னு பார்க்கணும். என்ன இருக்குது? மைனஸ் 2. அப்போ இதுக்கு நேராக 6x + 1. ஓகே, எழுதிக்கிறேன் அப்படியே. 6x + 1. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 6 இன்டூ எக்ஸோட பிளேஸில் மைனஸ் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். மைனஸ் 2 ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1. ஓகே, 6 2s are என்னது? 12. இங்கே இது ப்ளஸ் சிம்பிள், இது மைனஸ். அப்போ ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் தான். அப்போ மைனஸ் 12. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1. ஓகே, ஒரு மைனஸ் இருந்தாலும் நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். 12 இருந்து 1 மைனஸ் பண்ணால் 11. பெரிய நம்பருக்கு இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது, நல்ல மைனஸ் சிம்பிள் நீங்கள் போட்டுக்கணும். ஓகே, அப்போது எஃப் ஆஃப் மைனஸ் 2ஓட வேல்யூ மைனஸ் 11. ஓகே, நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 6 கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் 6 இஸ் ஈக்குவல் டு 6 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். 6 தான் இருக்குது. அப்போ அதோட நேராக என்னது இருக்குது? 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4. அப்போ 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 6. நெக்ஸ்ட்டு மைனஸ் 4. ஓகே, மைனஸ் 4. 6 3s are 18. நெக்ஸ்ட்டு மைனஸ் 4 அப்படியே எழுதிக்கலாம்.
18லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 14. ஓகே, அப்போ எஃப் ஆஃப் 6ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நம்மளுக்கு இப்போ எல்லா வேல்யூயும் தெரியும், டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 2 இன்டூ எஃப் ஆஃப் -2. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 2 இன்டூ எஃப் ஆஃப் -2ஓட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம், என்னது -11. ஓகே, நெக்ஸ்ட்டு மைனஸ் சிம்பிள், அதனால் மைனஸ் போட்டுக்கோங்க. எஃப் ஆஃப் 6ஓட வேல்யூ 14. ஓகேங்களா? ஸோ அப்படி தான் நம்ம கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 4 தேர்ட் சப்டிஷனில் சால்வ் பண்ணியிருப்போம். எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ 79. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, சொன்னால ப்ளஸ் எஃப் ஆஃப் -2ஓட வேல்யூ -11. ஓகேங்களா? ஸோ அப்போ -11 போட்டுக்கலாம். ஓகே, தனியாக ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், ஏன்னா ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்கனால நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் இங்கே ப்ளஸ், இது ப்ளஸ் சிம்பிள். இப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ இது ப்ளஸ் சிம்பிள், இது மைனஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? மைனஸ் தான். -2 இன்ட்டு 11 என்னது? 22. ஓகே, நெக்ஸ்ட்டு -14 டிவைடட் பை இங்கே 79 அப்படியே எழுதிக்கிறேன், 79. நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? மைனஸ். அப்போ -11. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டுமே மைனஸ் சிம்பிள். அப்போ மைனஸ் போட்டுக்கிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். 2வையும் 4ஐயும் ஆட் பண்ணால் 6. நெக்ஸ்ட்டு 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் 3. அப்போ 36 டிவைடட் பை இனிமேல் 79 -11. அப்போ ஓகே, 79ல் இருந்து 11 மைனஸ் பண்ணலாம். 9லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 8, 7லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 6. அப்போ 68ன்னு எழுதிக்கிறேன், 68. ஓகே, 2 டேபிள் கட் பண்ணலாம். 1 2s are 2, பேலன்ஸ் 1, 8 2s are 16. ஓகே, 3 2s are 6, நெக்ஸ்ட்டு 4 2s are 8. திரும்பவும் 2 டேபிள் கட் ஆகும். 9 2s are 18, நெக்ஸ்ட்டு 1 2s are 2, பேலன்ஸ் 1, 7 2s are 14. அப்போ வேல்யூ என்னது? -9 டிவைடட் பை 17. இந்த மைனஸை மறந்துடாதுங்க, மைனஸை நீங்கள் லாஸ்ட்டாக போட்டுக்கணும். ஓகே, ஃபைனலாக 4th சப்டிவிஷனோட ஆன்சர் -9 டிவைடட் பை 17. ஓகேங்களா? ஓகே, இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.